வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கிற யூனிட் 4ல் இருக்கிற பேசிக் கான்செப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்ட் 2 இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கமெண்ட் செக்ஷனில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் போய் பார்த்துருங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் மட்டும் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. எது முக்கியமோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி சொல்லிகிட்ருப்போம். ஸோ அதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஒரு ஃபுல் கன்க்ளூஷன் கிடைக்கும். இந்த வீடியோ அதாவது இந்த பார்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு. போன பார்ட்டில் இதுக்கு முன்னாடி இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் நம்ம இது 11th கேட்டிருக்கோம், 9th கேட்டிருக்கோம், 8th கேட்டிருக்கோம். சிட்டிசன்னா என்ன நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய குடிமக்களை தான் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? ஒரு சில கண்ட்ரிஸ் இப்போ யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சிட்டிசனுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம இந்தியாவில் சிட்டிசனுக்கு ஒரு உரிமை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாரினில் வேறு கண்ட்ரிஸுக்கு வேறு மாதிரியே ஒரு சிட்டிசன்ஸுக்கு ஒரு உரிமை, அவங்களுடைய டியூட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த நேச்சுரல் சிட்டிசன்ஸ்ன்னு இருப்பாங்க. அதாவது அவங்க பை பர்த்டே, இப்போ நான் இந்தியாவில் தான் பிறந்திருக்கேன், எங்கள் அப்பா அங்கே தான் பிறந்திருக்காங்க, எங்கள் தாத்தா அங்கே தான் பிறந்திருக்காங்க அப்படின்னா நான் பை பர்த்டே நான் இந்தியன் சிட்டிசன். ஓகேங்களா? நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க இந்தியாவில் பிறந்திருக்க மாட்டாங்க சப்போஸ். இல்லைனா அவங்க அப்பா அம்மா ஒரு ஆள் இங்கே பிறக்காமல் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். பை டிசன்ட்டு, பை பர்த்து, பை ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியே நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்னா அவங்க இந்தியாவில் பிறக்கலை, அவங்க வேறு நாட்டிலேருந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருக்கலாம். ஸோ அவங்க நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிஸ்டோட்டில் இருக்கார்ல. ஸோ அவர் சிட்டிசன்ஷிப்பை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாரு பார்த்திங்கன்னா பர்த் பிளேஸோடையும் ஃபேமிலி லைனேஜ் அண்ட் கல்ச்சர் இது 3 வச்சு அவர் சிட்டிசன்ஷிப் எந்த கண்ட்ரிக்கு அவங்க இருக்கலான்ற ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் க்ரீக் அண்ட் ரோமன் இருக்குல்ல, இதில் என்ன சொல்கிறாங்க சிட்டிசன்ஷிப் அண்ட் சிட்டி ஸ்டேட். இதை பற்றி ஏன்ஷியன் க்ரீக் அண்ட் ரோமன் ரிப்பப்ளிக்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க முன்னாடி ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த சிட்டிசன்ஷிப் அந்த கான்செப்டை. அப்புறம் ஃபியூடல் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் அது டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு வாங்க, நோட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் ரீட் பண்ணாலும் இதுதான் கண்டென்ட் கிடைக்கும். மற்றபடி சும்மா ஜஸ்ட் வேர்டிங்ஸ் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி தான் ஆகணும் ஒரு தடவை. இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் மேலே குவாலிட்டி, அதாவது வீடியோ குவாலிட்டி கரெக்டாக செட் பண்ணி பாருங்கள். மினிமம் 360 வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ப்ளே ஸ்பீடு வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்லோ பண்ணி அதிலே பார்த்துக்கலாம். மார்ஷல் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா மார்ஷல் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா அவர் சிட்டிசன்ஷிப்பை 3 எசென்ஷியல் டிவிஷனாக பிரிக்கிறாரு. சரிங்களா? சிவில், பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல். ஓகேங்களா? சிவில், பொலிட்டிக்கல், சோஷியல் 3 யார் பிரிக்கிறா பார்த்திங்கன்னா மார்ஷல் பிரிக்கிறாரு எதை சிட்டிசன்ஷிப்பை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிஸ்டோட்டில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சிட்டிசன்ஷிப் பை பர்த்து, ஃபேமிலி லைனேஜ், கல்ச்சர் இதை வச்சு சொல்கிறாங்கன்றாங்க. இன்னொரு டெஃபினேஷன் என்ன கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா he who has the power to take part in the deliberative or judicial administrative of any state. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா யார் எந்த ஒரு தனிநபர் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஒரு ஸ்டேட்டோட ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் பவர் இருக்குது, அவங்க அந்த இதில் இப்போ டேக் பார்ட்டாக பவர் இருக்கோ அவங்க அந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் எதை சொல்கிறாங்க. மார்ஷல் எதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸை தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது லாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டூயினோ பாக்ஸ் பார்த்துலாம். இது ரிப்பீட்டட் கொஷின்ங்க. இது இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் 2007 என்ன ஆக்ட் பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். இது எப்போனா
2007 வந்து இந்த ஆக்ட் வந்து வந்திருக்கு. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்டர்லி பேரண்ட்ஸ் இருக்காங்களே, முதியோர்கள், ஸோ அவங்களுக்கு எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிற, அவங்கள பராமரிக்க, ஸோ இதுக்காக இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாக அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யார் யார் இதுக்கு எலிஜிபிள், யார் இதுக்கு எலிஜிபிள் இல்லை, எவ்வளோ அமௌண்ட் வந்து பெர் மந்த் கிடைக்கும், 10,000 rupees பெர் மந்த் கிடைக்கும், எப்படி அதை கிளைம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டு. 2007 வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த இயர், ஓகேங்களா? மெயினாக யாருக்காக? அது எல்டர் பர்சன்ஸுக்காக, சீனியர் சிட்டிசன்ஸுக்காக 10,000 rupees பெர் மந்த் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறவங்க, அதாவது அவங்கள கவனிச்சுக்கிறவங்க ஏதாச்சும் ஃப்ராடன்டல் ஆக்ஷனில் இன்வால்வ் ஆனால் அவங்களுக்கு ஃபைன் எப்படி, அவங்களுக்கு எப்படி வந்து லாஸ் போட்டிருக்காங்க, ஸோ அது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சிட்டிசன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸாக 8th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் வந்து எந்த இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம 8th பார்த்துட்டோங்க. நம்ம பார்க்காதவங்களாம் என்னடா சொல்லிகிட்டே போயிட்டுருக்கேன்னு நினைக்காம போய் ப்ளேலிஸ்ட்டில் 8th வந்து சிவிக்ஸில் நம்ம ஆல்ரெடி நடத்திட்டோம். ஸோ கிளியராக நடத்தியிருப்போம். அதை போய் பார்த்துருங்க ஒரு தடவை. இதில் வந்து ஜஸ்ட்டு சும்மா தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவில் அக்யூர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பை பர்த், பை டெசன்ட்டு, பை ரெஜிஸ்ட்ரேஷனு, நேச்சுரலைசேஷனு, இன்கலேஷன் ஆஃப் டெரிட்டரி. சரி, ஒன்றுக்கும் ஜஸ்ட்டு சும்மா சொல்லிட்டு போகிறேன். பை பர்த்னா இங்கே பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். டெசன்ட்னா அவங்க அப்பா அம்மா இல்லை அவங்க தாத்தா, அவங்க மூதாதையர் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். பை ரெஜிஸ்ட்ரேஷன்னா வெளிநாட்டில் பிறந்திருக்காங்க ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரலைசேஷனு, அவங்களா வந்து வாலண்டியராக வந்து எங்களுக்கு கொடுங்க, இல்லைனா ஜாப் வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்ட்டு வரவங்க, இல்லைனா வேறு நாட்டோட சிட்டிசன்ஷிப் வேணாம் சொல்லிட்டு வாலண்டியராக நம்ம நாட்டு சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டெரிட்டரி, எக்ஸ்டர்னல் டெரிட்டரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பக்கத்தில் இப்போ ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் பாதி இடத்த நம்ம வந்து ஆக்கிரமிக்கிறோம்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்தியா சார்பாக நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டென்ட்டு, எப்படி சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் கொடுக்குறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு குளோபல் சிட்டிசன்ஷிப் அண்ட் நேஷ்னல் சிட்டிசன்ஷிப். இது வந்து ஜஸ்ட்டு குளோபல் வேர்ல்டு லெவலில் யூத்ஸை வந்து யுனைட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கண்டென்ட் இல்லை அது. ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உரிமைகள், நம்மளுடைய கடமைகள்னு சொல்லுவாங்க. ரைட்ஸ்னால் உரிமைகள், டியூட்டிஸ்னால் கடமைகள், நாம் செய்ய வேண்டிய கடமைகள், அதுதான் சொல்லியிருப்பாங்க. ரைட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம என்னென்ன ஒரு பேசிக்கான ஹியூமன் ரைட்ஸ் என்ன அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் அதில் கொடுத்துருப்பாங்க. எந்த வித ஈக்குவாலிட்டி இதில் வந்து எது மெயினாக வரும்னா ஈக்குவாலிட்டி வரும். நம்மளுக்கு உரிமை இருக்குன்னா நம்ம எல்லாத்துக்குமே சம உரிமை இருக்கணும். ஸோ சமம் அப்படின்றதால ஈக்குவாலிட்டி வந்துடும். ஸோ அதுதான் அதில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஹெச் கிரீன் என்ன சொல்லுவார்னா, ரைட்ஸ் ஆர் பவர்ஸ் நெசசரி ஃபார் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மேன்ஸ் ஒகேஷன் அஸ் அ மாரல் பீயிங், ஓகேங்களா? இது ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. என்னடா வாரையான் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, படிங்கன்றியா அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. நம்ம பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி நடத்திட்டுருப்போம், இன்ச் பை இன்ச்சாக நடத்துவோம். இந்த பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் அவ்வளோ ரொம்ப முக்கியமான லெசன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2-3 கொஷின் கேட்குறாங்க. ஒரு கொஷினாலும் நம்மளுக்கு முக்கியமான லெசன் தான். பட் எனிவேஸ் இதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது, சரிங்களா? நிறைய கண்டென்ட் இருக்குது. ஒரு 10 பேஜுக்கிட்ட வருது. ஆனால் பூரா கதை தான். அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். ஸோ டோன்ட் வரி, முக்கியமான கண்டென்ட் உங்களுக்கு சொல்லிட்டு தான் வரேன், அதை ஸ்கிப் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு யூ நோ அபவுட் ரைட்ஸ்னால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுங்க. அதனால் நான் அது வந்து பெருசாக சொல்ல வரல. ஒரே தமிழாக்கம் தான் அதுக்கு. தமிழாக்கத்தை வச்சே நம்மளுக்கு தெரியும். உரிமைகள், மனிதனுக்கு என்ன உரிமை, சாதா பேசிக்கான உரிமை இருக்குது, இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போனால் அதுக்கு என்ன உரிமை, அதெல்லாம் அதாவது
எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து நோ டியூட்டிஸ் நோ ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து கடமை இல்லைன்னா நம்மளுக்கு உரிமையும் இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லா உரிமைகளும் நம்ம வந்து ஜஸ்டிஃபிகல் பண்ணலாம். அதாவது அது வந்து நீதிக்குள்ளே இருக்கணும். உரிமைகள் வந்து நீதிக்குள்ளே இருக்கணும். எனக்கு வந்து ஒரு கெட்டது செய்கிறதுல உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? நீதி செய்யணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே உரிமை வந்து இருக்குது, கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நேச்சுரல் ரைட்ஸ், மாரல் ரைட்ஸ், கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா? ஒன்றா பார்க்கலாம். ஆனால் அதில் எது முக்கியமோ சும்மா ஜஸ்ட் சொல்லிட்டு நேச்சுரலான ரைட்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஹியூமன் ரைட்ஸ் வந்து பேசிக்கான ரைட்ஸ். நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து வாழலாம், தனித்து வாழலாம். ஸோ அது நம்மளுடைய உரிமை. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக்கான ஒரு இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேசிக்கான ரைட்ஸ் வந்து டினை பண்ணக்கூடாது, அதை வந்து தவிர்க்கக்கூடாது. கவர்மெண்ட் வந்து எந்த வகையிலுமே அதை வந்து இடையூறு பண்ணக்கூடாது, பேசிக் ரைட்ஸை. ஓகேங்களா? மாரல் ரைட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குட் கண்டக்ட் சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு பிஹேவியர், ஒரு மாரலான பிஹேவியர், ஒழுக்கமான பிஹேவியர், அது எல்லாமே மாரல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு மாரல் பர்ஃபெக்ஷன், ஒரு மனிதன் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும், அது வந்து அவங்களுடைய உரிமையாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவில் ரைட்டு, லீகல் ரைட் இருக்குது. ஸோ லீகல் ரைட் வந்து நம்மளுக்கு தெரியும், லீகல் ரைட்ஸ் ஆர் ஈக்குவலி அவைலபிள் டு ஆல் சிட்டிசன்ஸு. ஒரு லீகலான ரைட்ஸு, ஒரு உரிமை நம்மளுக்கு வந்து லீகலாக வேணும் அப்படின்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே அது சம உரிமையாக தான் இருக்கும். எந்த வித பாகுபாடும் இருக்காது. நோ டிஸ்கிரிமினேஷன், வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். லீகல் ரைட்ஸ் வந்து 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து சிவில் ரைட், பொலிட்டிக்கல் ரைட், எக்கனாமிக் ரைட்ஸு. சிவில் ரைட்டு நம்மளுக்கு தெரியும். பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சிவில் ரைட்டு பார்த்திங்கன்னா ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி ஆர் சிவில் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்கிறது, நம்ம சுதந்திரமாக இருக்கிறது, நம்ம வந்து சம உரிமை கொடுக்கறது, இதெல்லாமே சிவில் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து நம்ம வந்து ஓட்டு போடுறது, எலெக்ஷனில் நிற்கிறது. ஸோ இதெல்லாமே நம்மளுக்குள்ள உரிமைகள். பொலிட்டிக்கலாக என்ன உரிமை இருக்குது, ஓட்டு போடலாம், நம்ம எலெக்ஷன்லையுமே நிற்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது. எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் செக்யூரிட்டி வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கறது, அது வந்து அவங்களுடைய உரிமை. ஒரு செக்யூரிட்டி, நான் இந்த எக்கனாமிக் ஜோனில் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லி ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாவ் யூ ஹியர்ட் ஆஃப் பில் ஆஃப் ரைட்ஸ்? ஓகேங்களா? இந்த பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் அடாப்ட் பண்ணுறாங்க அஸ் அ சிங்கிள் யூனிட்டு. ஒரு சிங்கிள் யூனிட்டாக அந்த பில் ஆஃப் ரைட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் எப்போ அடாப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா December 15, 1791 வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து December 15, 1791 வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மேடிசன், இவர் இருக்கார்ல, இவர் தான் இந்த பில் ஆஃப் ரைட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க, ஜேம்ஸ் மேடிசன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் மேடிசன் வந்து இந்த பில் ஆஃப் ரைட்டை வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க, எதுலேருந்து தொகுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேக்னா கர்ட்டா ஆஃப் 1215. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்டு 1689. இந்த ரெண்டுலேருந்து தான் இந்த பில் ஆஃப் ரைட்டை வந்து ஜேம்ஸ் மேடிசன் வந்து இது பண்ணியிருப்பார், டிரைவ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் சைபர் சேலஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை இந்த பாக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம ஆர்டிக்கலில் பார்ட் 3 இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை பாருங்களேன், இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி கொண்டு வந்திருப்பாங்கள்ல, எதுக்காக நம்ம கான்ஸ்டிடியூஷனை அரசியலமைப்பை எழுதுவதற்காக ஒரு அசம்பிளி வந்து இது பண்ணியிருப்பாங்க. யாரோட சேர்மன்ஷிப்பு கீழே இதெல்லாம் நடந்திருக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் நடத்திட்டோம், இதெல்லாம் 2-3 தடவை நம்ம சேனல்லே நடத்திட்டோம் 8th ஸ்டாண்டர்டில். ஸோ மறக்காமல் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. டைரெக்டாக நான் 11th 12th 10th அப்படி படிக்கிறவங்க வந்து படிங்க, ஆனால் 8th இருக்கிறத முதல் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 8th வந்து இது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2 years 11 months 17 daysன்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 years 11 months 20 daysன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எது எக்ஸாக்டான ஆன்சர் வந்து சரியாக யாருக்கும் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நெட்டில் பார்த்தா, நெட் சோர்ஸில் பார்த்தா 18 daysன்னு கொடுத்துருக்காங்க.
அதே ப்ரீவியஸ் புக், அதாவது வேறு புக்ஸில் நம்ம டிஎன் கவர்மெண்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து 17 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 2 years 11 months வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் எது இதில் கொடுக்குறாங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ அது வந்து உங்களுக்கு மார்க் வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு தடவை 2க்கு ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் இதுதான் இதில் கொடுத்துருக்கிறது. 8th ஸ்டாண்டர்டில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ரைட் டு ஈக்குவாலிட்டினா நம்மளுக்கு தெரியும், உரிமைகளுக்காக சம உரிமைகளுக்காக பேசுகிறது. ரைட் டு ஃப்ரீடம்னா விடுதலைக்காக பேசுகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, நம்ம வாழ்கிறதுக்காக அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எந்த விதமான புறக்கணிப்பு நம்ம இது பண்ணுவாங்களே, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்களே, ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து உரிமை இருக்குதுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், அதாவது நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிலீஜனும் ஃபாலோ பண்ணலாம், இந்த மதம் தான் ஃபாலோ பண்ணணுன்னு கட்டாயம் இல்லை, அது சட்டமும் இல்லை. இப்போ சுச்சுவேஷன் மாறலாம், ஆனால் சட்டப்படி கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியா வந்து எல்லா ரிலீஜனுக்கும் பொதுவானது. இந்த ரிலீஜன் தான் இந்தியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மதங்களுக்கு பிறப்பிடமாக இருக்குது. அப்படி இருக்கையில் வந்து ஒரு மதம் தான் இங்கே வந்து ஆளுமை செய்யணுன்ற எந்த விதமான ஒரு சட்டமும் இல்லை. இதெல்லாம் எழுதப்படாத சட்டங்கள். ஓகேங்களா? சட்டப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஸோ இந்தியா இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அரசு அதிகாரி ஆக போகிறீங்க. ஸோ நம்ம வந்து காமனாக திங்க் பண்ணணும். ஒரு சார்பாக எப்பயுமே போயிடக்கூடாது. நம்ம அந்த சார்பாக இருந்தாலுமே நம்ம அந்த சைடு போயிடக்கூடாது. பொதுவாக யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் ஏன் சொல்லாமல் போகிறேன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்ப்பா. திருப்பி வீடியோ போட்டுட்ருக்க எனக்கு இது தோணலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா இப்போ 8th ஸ்டாண்டர்டில் பார்த்துட்டு வந்துடுங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமெடிஸ், இதை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது இருக்குது. ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரெமெடிஸ் டு சிட்டிசன்ஷிப் அட் சுப்ரீம் கோர்ட்டு. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ரெமெடிஸ் வந்து எது ப்ரொவைட் பண்ணணும்னா ஆர்டிகல் 32. அதே பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 226 வந்து ஹை கோர்ட்டுக்கு வந்து ரெமெடிஸ் கொடுக்குது. ஓகேங்களா? ரெமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூஷன் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32, ஹை கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226. ஓகேங்களா? இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது என்னென்ன ரைட்ஸுன்னு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஹேபிஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹீபிஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க, மண்டமஸ், க்ரீட்டோரியரி, குவாவாரண்டோ, ப்ராஹிபிஷன் ஆர் இன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி அண்டர்லைன் பண்ணது கேட்க வாய்ப்பு இருக்குது. நியூ ரைட்ஸ், இப்போ புதுசாக கொண்டு வந்த ரைட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2005. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ப்பா. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா 2007, அதே மாதிரி 2005 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2005 பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து 2005 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், 2007 வந்து அந்த முதியோர்களுக்காக, அதாவது சிட்டிசன்ஷிப், சீனியர் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்காக என்ன மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 2005. ஓகேங்களா? இது இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரைவசி, இது ஆர்டிகல் 21 படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்சனல் லிபர்ட்டி, நம்மளோட சுதந்திரம் பற்றி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வந்து இது எல்லாமே பார்ட் 3க்குள்ளே அடங்கிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆப்ளிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதாவது நிறைய இருக்குது. அது உங்களுக்கு தேவையாக பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு பெருசாக தேவையில்லை. அந்த கண்டென்ட்டு மட்டும் நான் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாதது தான். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. நான் வந்து இது யாருக்காக இப்போ சொல்லிகிட்ருக்கேன்னா, எக்ஸாம்ஸுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகிறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை. ஏன்னா இதில் கேட்க வாய்ப்பு கம்மி தான். அப்படியே கேட்டாலும் மீனிங் அந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ரேர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் ஆர் சிச்சுவேஷன் வேர் சம் லாஸ் ஆர் ஃப்ரேம்ட் பை த கவர்மெண்ட் விச் ஆர் ஹார்ம்ஃபுல் அண்ட் எட்
they get a support. அதாவது ஒரு சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு சில லாஸ் வந்து கொண்டு வந்து தான் ஆகணும். அது வந்து மக்களுக்கு தீமையே செய்தாலும் அதை வந்து கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ரோலர் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா, அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்டீம் ரோலர் லெஜிஸ்லேச்சர்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன தீமையாக இருந்தாலும் நம்ம அதை கொண்டு வந்து தான் ஆகணும்னு கொண்டு வருவாங்களா, ஸோ அதுக்கு பேர் ஸ்டீம் ரோலர் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைன் தியரி, கன்சென்ட் தியரி இதெல்லாம் சொல்கிறாங்க. கன்சென்ட் தியரினா ஒப்புதல் கோட்பாடு இந்த மாதிரி சொல்லுவாங்க. டிவைன் தியரினா கடவுளை வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரியேட்டடாக ஸ்டேட்டு வந்து முக்கியமான ஆள், ஸோ இந்த மாதிரி சொல்ல டிவைனிஸாக போகிறது அந்த டிவைன் தியரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஸ்கிரிப்டிவ் தியரி. இந்த தியரி வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வந்து கண்டினியூஸாக பாஸ்ட்லேருந்து இந்த ஐடியாஸ் வந்து சொல்லிட்டு வராங்க. இது யார் சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எட்மண்ட் புர்கே. ஓகேங்களா, இவர் வந்து இந்த ஐடியாஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மார்க்சியன் தியரி வந்து ப்ரீ ரெவல்யூஷனரி ஸ்டேஜ், ரெவல்யூஷனரி ஸ்டேஜ், போஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டேஜ்னு 3 பிரிக்கலாம். அதாவது ப்ரீ ரெவல்யூஷனரி ஸ்டேஜ்னால் பொலிட்டிக்கல் அண்ட் நான் ஆப்ளிகேஷன் அப்படி இருக்கிற கான்செப்ட். ஓகேங்களா, ரெவல்யூஷனரி பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஆப்ளிகேஷன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து போஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் ஆப்ளிகேஷன்லேருந்து மொத்தமாக மாறி சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் மார்க்சியன் தியரி கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டேட்டை ஒபே பண்ணணும், எதுக்காக அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு நம்ம சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு, ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா பயத்திலே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஸ்டேட்னா கண்ட்ரின்னு நினச்சிக்கோங்க. ஸோ கண்ட்ரி வந்து ஏதாச்சும் ஒரு லா போட்டாங்கன்னா எதுக்கு நம்ம ஒபே பண்ணோன்னா பனிஷ்மெண்ட் இருக்கும், ஸோ அதுக்காகவாச்சும் நம்ம ஒபே பண்ணணும்னு நினைப்போம். நெக்ஸ்ட்டு பேட்ரியாட்டிசம், நம்மளுக்குள்ளே ஒரு நேஷ்னலிசம், பேட்ரியாட்டிசம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, நம்ம கண்ட்ரி மேலே நம்மளுக்கு ஒரு பெரிய மதிப்பு வச்சு ரொம்ப பாசமாக, ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம வந்து ஒபே பண்ணுவோம் நம்ம ஸ்டேட் சொல்கிறத. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் டிஸார்டர் அண்ட் ஆனார்கி. ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு தப்பாக நடந்துடும், ஸோ பீஸ் போயிடும், ஸோ இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு லாஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஹேபிட்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸு, இதை வந்து பண்டைய காலத்துலேருந்தே நம்ம கண்ட்ரி சொல்கிறது இந்த வழக்கங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஹேபிட்டடாக நம்ம வந்து அது வந்து ஒரு ஹேபிட் மாதிரியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டு வருவோம். நம்மனா இப்படி தான் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் நம்மளுக்கு இருக்குது, ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுதுல, அது வந்து ஹேபிட் அண்ட் ட்ரெடிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாக்கி அண்ட் யூட்டிலேரியன் ஜஸ்டிஃபிகேஷன். அதாவது அக்கார்டிங் டு லாக்கி என்ன சொல்கிறாங்கன்னா the government main function is to guarantee every citizen the protection of their individual rights and secure condition to enjoy their property peacefully. அதாவது கவர்மெண்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா எல்லா தனிநபருக்கும் எல்லா தனி சிட்டிசன்ஸ் குடிமக்களுக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்களுடைய தனி உரிமைகளுக்காக ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களோட சொத்துக்கள் அது எல்லாமே பீஸ்ஃபுல்லாக அவங்க வந்து என்ஜாய் பண்ண, அவங்க அனுபவிக்க நம்ம கவர்மெண்ட் வந்து வழிவகுக்கணும்னு லாக்கி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூட்டிலேரியன், அதாவது அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களே, இங்கிலீஷில் வந்து யூட்டிலைஸ்னால் அதை யூஸ் பண்ணுறாங்களே, அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்களே, ஸோ அவங்க வந்து யூட்டிலிட்டேரியன் சொல்லுவாங்க. யூட்டிலிட்டேரியன் ஸ்டேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட் இஸ் நெசசரி இஃப் த இண்டிவிஜுவல் இஸ் டு அச்சீவ் அ சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஓகேங்களா, அதாவது இதில் ஒரு சில இது என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் வந்து நினச்சா எல்லா இடத்தையும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம், ஆனால் என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இதில் ஜஸ்ட்டு சொல்ல வராங்க. கவர்மெண்ட் நினச்சா எதை வேணால் பிடுங்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட் சொல்ல வரல. என்னென்னா இப்போ ஒரு 8 வழி சாலை போடணும்னா அந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். அதுக்காக தான் இந்த வந்து ரைட் டு லேண்ட் இருக்குல்ல, அதாவது நம்ம நில உரிமைகளை வந்து முன்னாடி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சு, நம்ம வந்து அடிப்படை உரிமைகள் சொல்லுவோம்ல, அதில் இருந்ததை கவர்மெண்ட் வந்து அதை அலேக்கா தூக்கிட்டாங்க. ஏன்னா இது அடிப்படை உரிமைகள் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட்டால் எதுவுமே பண்ண முடியாது, எந்த ப்ராஜெக்ட்டுமே கொண்டு வர முடியாது, அதுக்காக அதை தூக்கிட்டாங்க.
ஸோ அது வந்து ஒரு சாதாரண உரிமையில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அதை தான் அதில் சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் ரெகக்னைஸ் ப்ராப்பர்ட்டி ரைட் அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டு. ப்ராப்பர்ட்டி ரைட்டை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லலை. எப்போ பார்த்தீங்கன்னா 1978 44th அமெண்ட்மெண்ட் படி இதை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அந்த 44வது அமெண்ட்மெண்ட் படி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருந்த அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டை வந்து தூக்கிட்டாங்க. எப்போனா 1948, எப்போனா 44th அமெண்ட்மெண்ட் 44வது சட்ட திருத்தத்தை அப்போ இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இதை வந்து சாதாரண ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சாதாரண ரைட்ஸுக்கு மாற்றிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 300A. ஏன்னா நம்ம ஏற்கனவே 8th நான் சொல்லியிருப்பேன், ஏ பி இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டிருந்தாங்கன்னா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணப்போ இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி 300ன்னு ஒன்று இருக்கும், அந்த 300க்கு பதிலாக இன்னொன்று வந்து சப்ஸ்டியூட்டாக உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் வந்து லேண்டு, அதாவது இப்போ என் சொத்தை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் பிடிங்கிட்டேன், அதுக்கு வந்து எனக்கு உரிமை இல்லையா அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு உரிமை இருக்குது. அதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 300A இதில் இருக்கும். ஓகேங்களா? This was to affirm that no person shall be deprived of his property save by authority of law. அவங்களுடைய அந்த லா படி நம்ம வந்து நம்மளுடைய சொத்து மதிப்புகளை மற்றவங்ககிட்ட வந்து ஏமாறாமல் நம்ம தக்க வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இது வந்து திஸ் ஹேஸ் பிகம் அ ஸ்டாட்யூட்டரி ரைட் நவ். இப்போ வந்து இது வந்து ஸ்டாட்யூட்டரி லா கீழே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த லெசன். இந்த லெசனில் வந்து நான் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வேணும், எனக்கு எல்லாம் இன்ச்சு பை இன்ச்சாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து போட முடியும். நிறைய பேர் வந்து எனக்கு தனியாக பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க, தேவையான கண்டென்ட் மட்டும் நீங்கள் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார்ண்டு. அதுக்காக தான் நான் இப்படி போயிட்டுருக்கேன். ஆனால் அடுத்து முக்கியமான லெசனாக நான் இன்ச் பை இன்ச் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம பாலிட்டி 11th பாலிட்டிலே 3 ரொம்ப முக்கியமான லெசன் இருக்குது, அதை நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேலே வந்து ஸ்பீட் பட்டன் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா ஸ்பீடு வச்சு பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.